அன்பு தந்தை ஆல்வின் விஜய் அவர்களே, இந்த பயிலரங்கத்தை காலையிலிருந்து இது நேரம் வரையில் அமர்ந்து பங்கெடுத்து சிந்தித்து கொண்டிருக்கக்கூடிய தந்தையர்களை, அன்பியங்களில் உற்சாகமாக செயல்படக்கூடிய அன்பிய பொறுப்பாளர்களே, எல்லோருக்கும் அன்பான வணக்கம். உண்மையிலே இது ஒரு அமைதியான நேரம் தான். ஏன்னா மத்தியான நேரம், சாப்பாடு முடிஞ்ச நேரம் ஒரு அமைதியான நேரம். எந்த சலசலப்பும் பொதுவாக இருப்பதில்லை. அப்படிப்பட்ட ஒரு நேரம்தான், பொருத்தமானதும் கூட. இன்றைக்கு அமைதியை பற்றி சிந்திப்பது பொருத்தமானதும் கூட. உலகம் அமைதியை இழந்து தவித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கல்ஃபில் சண்டை அப்படின்னா அந்த சண்டையினுடைய தாக்கம் எங்கே வருது? இந்தியாவிற்கு வருகிறது. இந்தியா சண்டையில் பங்கேற்கவில்லை, சண்டைக்கு ஆதரவு தெரிவிக்கவில்லை, சண்டைக்கு எதிர்ப்பும் தெரிவிக்கவில்லை. ஆனால் அங்கே நடைபெறக்கூடிய சண்டையினுடைய தாக்கம் இங்கே நம்முடைய குளத்தங்கரையில் விளையக்கூடிய ஒரு பாக்கு, சரி, அந்த பாக்கு விற்பனையில் கூட என்ன வருது? வித்தியாசம் வருது. கேட்டால் என்ன சொல்கிறாங்க? கல்ஃபில் சண்டை. எல்லா பொருளுடைய விலையேற்றம் இல்லையா? என்ன சொல்கிறாங்க? கல்ஃபில் சண்டை. ஒரு காரியம் நம்ம எடுத்து பார்க்கக்கூடிய நேரத்தில், உலகம் முழுவதும் கடவுளின் பெயரை சொல்லி நடந்த சண்டைகள் தான் அதிகம், யுத்தங்கள் தான் அதிகம். எல்லாத்துலேயும் கடவுளுக்கு பேரை இழுத்து விட்டுருவாங்க, சரியா? அந்த கடவுளர்களின் பெயரால் நடக்கக்கூடிய சண்டைகளுக்கு புனித போர்கள் என்று சொல்லி, அந்த புனித போரில் பங்கெடுத்தால் அவர்களுக்கு மோட்சம் உண்டு என்று சொன்ன ஒரு காலமும் இருந்தது, சரியா? அசிசியார் வாழ்ந்த காலம் அப்படிப்பட்ட ஒரு காலம். 5வது சிலுவை போர், புனித போர்கள் என்று சொல்லுகின்றோமே, 5வது சிலுவை போர் நடந்த காலத்தில் அவர் வாழுகின்றார். திருச்சபையினுடைய தலைமை அந்த போருக்கு செல்லக்கூடியவர்களை எல்லாம் ஆசீர்வதித்து அனுப்புகின்றது. அந்த போரை ஆதரிக்கக்கூடிய மன்னர்களை எல்லாம் வாழ்த்துகின்றது, பாராட்டுகின்றது. போருக்கு செல்லாத மன்னர்களை எல்லாம் திருச்சபை கண்டிக்கின்றது. அப்படி இருந்த ஒரு காலகட்டம். அசிசியாருடைய அமைதி வழியை பற்றி நாம் சிந்திக்கின்றோம் என்று சொன்னால் நிச்சயமாக அது பொருத்தமானது. காரணம், இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரே அந்த சூழல்தான் அன்றைக்கும் இருந்தது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், அமெரிக்காக்காரங்க சொன்னாங்க, எங்களுக்கு ஆதரவு தெரிவிக்காத எல்லாருமே எதற்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடியவர்கள்? தீமைக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடியவர்கள். ரெண்டாக பிரிச்சுட்டான், உலகத்தை ரெண்டாக பிரிச்சுட்டாப்புல. அமெரிக்கா யாருடைய பக்கம் இருக்கிறது? நன்மையின் பக்கம் இருக்கிறது. அமெரிக்கா யாரை எதிர்க்கிறதோ அவர்கள் எல்லாரும் யாருடைய வடிவங்கள்? தீமையினுடைய வடிவங்கள். அதே கான்செப்ட் சிலுவை போர்களில் என்ன சொல்லப்பட்டது? இந்த முஸ்லிம்கள் எல்லோருமே தீமையின் மக்கள், சாத்தானின் மக்கள், காட்டுமிராண்டிகள் என்று சொல்லி அவர்களிடமிருந்து புனித பூமியை மீட்க வேண்டும் என்பதற்காக இந்த யுத்தங்கள் ஆரம்பிக்கும். புனித போரில் என்னங்க புனித போர் இருக்க முடியும்? போரே தப்பு, அப்படிதானா? போர் என்று சொன்னாலே தவறு. அந்த போரினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். எத்தனை பேர் தங்களுடைய தந்தையை இழந்த பிள்ளைகள், கணவனை இழந்த மனைவியர், பிள்ளைகளை இழந்த பெற்றோர்கள், எந்த பிரச்சனைகளையும் பற்றி அறிவில்லாத பச்சிளம் குழந்தைகள் எல்லாம் கொல்லப்பட்டிருக்கக்கூடிய நிலை. நமக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இலங்கையில் அந்த இன படுகொலையெல்லாம் நடைபெற்று கொண்டிருந்த நேரத்திலே செஞ்சோலையில் நடைபெற்ற குழந்தைகள் படுகொலை, இன்றைக்கு ஈரானில் நடந்த குழந்தைகள் படுகொலை, பள்ளிக்கூடத்தின் மீது குண்டு வீசி குழந்தைகளை கொண்டு, இதெல்லாம் பார்க்கக்கூடிய நேரத்திலே ஒரு போர் எப்படி புனிதமாகும்? ஒரு போர் நிச்சயமாக புனிதமாக இருக்க முடியுமா? நிச்சயமாக வாய்ப்பே கிடையாது. கடவுளுக்கு இந்த போர்கள் எல்லாம் பிடிக்குமா அப்படின்னு கேட்டோம்னா நிச்சயமாக பிடிக்கும். சரி, இன்றைக்கு இருப்பதை போன்ற ஒரு காலகட்டத்தில் தான் அசிசியார் வாழ்ந்தார். அற்புதமான ஒரு மனிதர். அவருடைய வாழ்க்கையை பற்றி, அவருடைய சுற்றுச்சூழல் சிந்தனைகளை பற்றியெல்லாம் நீங்கள்
இந்த 2 அமர்வுகளில் கேட்டிருப்பீர்கள். திருவிழாக்களில் இந்த மறையுரைகள் கேட்டிருப்பீர்கள். அதனால் நம்ம அந்த லைனுக்குள்ளாடி ரொம்ப போக வேண்டாம். சரி, அமைதி பற்றி நமக்கு எடுத்த உடனே என்ன தெரியும்? அசிசியாருடைய வாழ்க்கையில் அமைதி என்று சொன்னால் என்ன ஞாபகம் வர? உடனே ஓடி வரக்கூடியது எதுதான்? அவருடைய ஜெபம். தந்தை அவர்கள் பாடலாக அழகாக பாடினார்கள் இல்லையா? என்னை அமைதியின் கருவியாக்கும், என்னை அமைதியின் கருவியாக்கும். அமைதியின் கருவி என்னெல்லாம் செய்யும்? அமைதியின் கருவியாக இருக்கக்கூடியவர்கள் என்னெல்லாம் செய்ய வேண்டும்? பகை உள்ள இடத்தில் என்ன செய்யணும்? பாசத்தை கொடுக்க வேண்டும், அன்பை கொடுக்க வேண்டும். வெறுப்பும் பழிவாங்கும் உணர்வும் இருக்கக்கூடிய இடத்தில் எதை கொடுக்க வேண்டும்? மன்னிப்பை கொடுக்க வேண்டும். ஆதரவு ஆறுதல் இல்லாத இடத்தில் என்ன கொடுக்கணும்? ஆறுதலை கொடுக்கணும். வரிசையாக நம்ம சொல்லிட்டே போகலாம் இல்லை? இந்த அமைதியின் கருவி, அழகான வார்த்தையில் அமைதியின் கருவி. திருச்சபை இன்றைக்கு அமைதியின் கருவியாக செயல்பட, நம்முடைய அன்பியங்கள் அமைதியின் கருவியாக செயல்பட அழைக்கப்பட்டிருக்கு. அப்போ அமைதியின் கருவியாக இருக்கக்கூடியவங்க என்ன செய்யணும்? அமைதியின் கருவியாக இருந்த அசிசியார் என்ன செய்தார்? ஒரு உரையாடலில் அவருடைய அணுகுமுறை எப்படி இருந்தது? அவர் தனக்கு எதிரே இருந்த ஒரு மனிதரை எப்படி பார்த்தார்? ஒரு சின்ன உதாரணம் எடுத்துக்கோமே. நம்ம 2 பேருக்கு இடையில சண்டை, ஒரு பேச்சுவார்த்தை, 3வது நபர் தலைமையில் பேச்சுவார்த்தை நடக்கிறது. ஏத்தாப்பில் உட்கார்ந்துருக்க 2 பேரும் எதிராக இருக்கக்கூடிய ஆளை நம்ம எப்படி பார்க்கிறோம்? இந்த ஊர்கள் எல்லாம் பிரச்சனைகள் நடக்குது இல்லை? பேச்சுவார்த்தைகள் நடக்கும். அந்த பேச்சுவார்த்தை நடக்கக்கூடிய நேரத்தில் எதுக்க உட்கார்ந்துருக்கக்கூடிய அந்த குழுக்கள், பேச்சுவார்த்தை வந்தவங்க மற்றவங்களை எப்படி நினைப்பாங்க? எதிரியாகத்தான் நினைப்பார். அவ்வளோதான், எதிரியாகத்தான் நினைப்பாங்க. போட்டியாளராக, எதிரியாக, வீழ்த்த வேண்டியவராக, தோற்கடிக்க வேண்டியவராகத்தான் நினைப்பார். அப்படித்தான் நாம் பார்த்து பழக்கப்பட்டிருக்கிறோம். இந்த அசிசியாருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு அற்புதமான ஒரு சம்பவம், 5வது சிலுவை போரிலே பங்கெடுக்க வேண்டும் என்பதற்காக அவரும் அவருடைய சக துறவிகளும் புறப்பட்டு போகின்றார்கள். அந்த சிலுவை போரில் பங்கெடுப்பதற்கு போனவங்க போர்க்களத்தில் கண்ட காட்சிகள் அவருடைய நெஞ்சத்தை நெகிழ வைக்கின்றன. இப்படி ஒரு சண்டை தேவையா? இப்படி ஒரு போர் தேவையா? இவ்வளவு உயிர்களை பலி கொடுத்து புனித பூமியை மீட்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறதா? இந்த கேள்வி எழுகிறது. சண்டை இல்லாமல் அதை செய்வதற்கு சாத்தியம் இல்லையா? போர் தொடுக்காமல், உயிர்களை கொல்லாமல் அந்த புனித பூமியை சொந்தமாக்கிக் கொள்வதற்கு சாத்தியம் இல்லையா என்ற ஒரு கேள்வி அவருடைய உள்ளத்திலே எழுகின்றது. அவர் என்ன செய்கிறாரு? இறங்கி அவர்களுடைய முகாமுக்குள்ளாலே போகிறார். இஸ்லாமியர்களுடைய முகாமுக்குள்ளாடி போகிறார். போனால் அவரை பிடிச்சி, இல்லை எதிர் முகாமுக்குள்ளாடி போனால் ஒரு சண்டை நடந்துட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் என்ன நடக்கும்னு நமக்கு தெரியும் இல்லையா? பிடித்து அடித்து அவரை சித்திரவதைக்குள்ளாக்கி, ஆனால் அவர் ரொம்ப பிடிவாதமாக சொல்கிறாரு, எனக்கு யாரை பார்க்கணும்? அதிபரை பார்க்கணும். சுல்தான், அந்த சுல்தானை எனக்கு என்ன செய்யணும்? பார்க்கணும். அல் கமில் அப்படின்னு சொல்கிறது அவருடைய பேர். 1219ஆம் ஆண்டு நடக்கிறது. கிபி 647 எருசலேமை இஸ்லாமியர்கள் கைப்பற்றினார்கள். அதன் பிறகு அதை கைப்பற்றுவதற்காக நீண்ட நெடிய போராட்டங்கள் ஆரம்பிக்கின்றன. அந்த 1000வது ஆண்டிலிருந்து அந்த போராட்டங்கள் ஆரம்பித்து அது நிறைய போயிட்டே இருந்தது. நம்முடைய கவனம் அதில் போக வேண்டிய அவசியம் இல்லை. இந்த 1219ஆம் ஆண்டு யார் பிறந்த அல் கமில் என்று சொல்லக்கூடிய அந்த எகிப்திய சுல்தானை அவருடைய முகாமிலே சென்று சந்திக்க வேண்டும் என்று அவர் விரும்புகின்றார். அப்போ இவரை பார்க்குறதுக்கு ஆள் எப்படி இருப்பார்? செருப்பு கிடையாது, மிக எளிமையான ஆடை. அப்போ தோற்றம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. அப்போ பார்க்குறதுக்கு, அப்போ அந்த இஸ்லாமியர்களுக்கு இவரை பார்க்குறதுக்கு இஸ்லாமிய ஞானிகளை சூஃபி அப்படின்னு சொல்லுவாங்களே, சூஃபி ஞானிகள். அப்போ ஒரு இஸ்லாமிய சூஃபி மாதிரி இருக்கிறார் இவர், ஒரு ஞானியை போல் இருக்கிறார். அதனால அவரை கொல்லாமல் என்ன செய்கிறாங்க? விட்டு அவருடைய கோரிக்கையை கேட்டு, சரி ரைட் ஓகே, உங்களுக்கு சுல்தான் தானே பார்க்கணும், சுல்தானை பார்க்க கூட்டிகிட்டு போகிறாங்க. சுல்தானுக்கு முன்னாடி போகிறாப்புல. சுல்தானோடு இந்த பிரான்சிஸ் அசிசியார் 1 நாட்கள் 2 நாட்கள் அல்ல, பல நாட்கள் அமர்ந்து உரையாடுகின்றார். இயேசுவை பற்றி எடுத்து சொல்லுகின்றார், இயேசுவினுடைய பணிகளை பற்றி எடுத்து சொல்லுகின்றார். ரொம்ப அவரை தொடக்கத்தில் அவருக்கு மனசில் என்ன இருந்துன்னா, எப்படியாவது இவரை மனம் மாற்றிடணும், மதம் மாற்றிடணும் அப்படின்னு சொல்கிறார்.
நான் பணியாற்றிய முதல் பணித்தளத்தில் ஒரு அம்மா வந்து பெந்தகோஸ்தே சபைக்கு போவாங்க, சரியா? அப்போ நான் வந்து எப்படியாவது அவங்கள திருப்பி இங்கே கூட்டிகிட்டு வரணும்னு விருப்பப்பட்டு அவங்கள்ட்ட அடிக்கடி போய் பேசினா, அவங்க என்னட்ட என்ன பேசுவாங்க அப்படின்னா, ஒரு நாள் வந்து பாருங்க ஃபாதர், அதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்ய மாட்டீங்க, திருப்பி இங்கே இந்த பக்கமே வர மாட்டீங்க, அவ்வளவு வல்லமை நிறைந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. என்னன்னு சொன்னால், எப்படியாவது என்ன செய்யணும், வென்று காட்டி விடணும் அப்படின்னு. அதனால் இவருக்கு சாதாரண ஒரு ஆசை, இயேசுவை பற்றி எடுத்து சொல்லி எகிப்திய சுல்தானை என்ன செய்திடணும், மனம் மாற்றிவிட்டோம் என்று சொன்னால் போரே தேவையில்லை, இது புனித நகரம் இல்லையா, எருசலேம் எல்லாம் யாருக்கு வசமாயிரும், நம்ம வசமாயிரும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எண்ணத்தோடு தான் போனார். உரையாடலுக்கு பிறகு அவருடைய எண்ணம் மாறுகிறது. எதிரே இருக்கக்கூடியவனுடைய நியாயத்தையும் பார்க்க வேண்டும் என்று அவர் கற்றுக்கொள்ளுகின்றார். எப்போதுமே நாம் அந்த பேச்சுவார்த்தைக்கு போகக்கூடிய நேரத்தில் நம்ம கருத்தை தான் என்ன செய்வோம், அழுத்தி சொல்லுவோம், அப்படி தானே? நம்ம தரப்பு நியாயத்தை மட்டும்தான் சொல்லுவோம். எதுக்கு இருக்கிறவனுக்கும் ஒரு நியாயம் இருக்கும் இல்லையா? அவன் வச்சிருக்கக்கூடிய கருத்துக்கும் ஒரு நியாயம் இருக்கும். நியாயமற்று அவன் செய்ய மாட்டான் அப்படின்னு சொல்கிற ஒரு உணர்வு பொதுவாக இருப்பதில்லை. ஆனால் இந்த அசிசியார் வந்து போகிறாரு, போய் உட்கார்ந்து உரையாடுகின்றார், அவனுடைய கருத்தையும் கேட்கின்றார். அவன் வந்து ரொம்ப மனம் மாறவில்லை, ஆனால் இவருடைய கருத்துக்களை அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பிடிச்சி அவனுக்கு நிறைய பரிசுகளை எல்லாம் கொடுக்குறாரு. அவர் எந்த பரிசையும் எடுத்துகிட்டு வரல, அவர் ரொம்ப எளிமையான ஆள். அவர் கொம்பை மட்டும் எடுத்துக்கொண்டு வர, ஜெப நேரத்தில் வந்து பயன்படும் அப்படி, அந்த ஜெப அறிவிப்புக்கு வந்து அந்த கொம்பை ஊதலாம் அப்படின்றதுக்காக ஒரு கொம்பை மட்டும் எடுத்துக்கொண்டு மற்ற பொருட்களை எல்லாம், விலை உயர்ந்த பொருட்களை எல்லாம் கொடுத்துட்டு வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு வரலாறு சொல்கிறார். சரி, ஒரு நிகழ்ச்சி. இன்னொரு நிகழ்ச்சி வந்து ஒரு நகரம், அது அந்த நகரத்தில் வந்து ஒரு ஓநாய் வந்து பயங்கரமாக தொல்லை கொடுக்குது. இவர் தான் இயற்கை நண்பராச்சுதே இல்லை. இப்போ இவர்கிட்ட வந்து சொல்கிறாங்க, ஒரு ஓநாய் தொல்லை கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு நகரத்தினருக்கும் ஓநாய்க்கு முன்னாடி மீடியேட்டராக போகிறார் இவர், சரியா? போனவர் வந்து நகரத்து மக்களிடம் சொன்னதிலே, ஓநாய்க்கும் தேவை இருக்கும் இல்லை ஐயா, அதுக்கும் பசிக்கும் இல்லை, அப்போ அதுக்கும் ஓநாயினுடைய தரப்பு நியாயத்தையும் என்ன சொல்கிறாரு, எடுத்து சொல்கிறார். அவர் வந்து சும்மா அப்படி வந்து நிலவை தன்னுடைய சகோதரி என்றார், கதிரவனை தன்னுடைய சகோதரன் என்றார், அப்படி சொல்லிட்டு போன ஆள் கிடையாது, சரியா? கவிஞர்கள் எழுதுவாங்க இல்லை, அழகான கவிதைகள் எழுதுவாங்க உயிரற்ற வார்த்தைகள் போல, அப்படி அல்ல. அவர் பேசியதை வாழ்ந்தவர், அவங்களோட போகிறார். அப்போ அதையும் வந்து குறிப்பெழுதி வைத்திருக்கிறார். அப்போ அவருடைய அணுகுமுறை என்ன அப்படின்னு கேட்டால், அமைதி என்பது எப்பொழுது வரும்? ஒரு மனிதன் இன்னொரு மனிதனிடம் எதையும் திணிப்பதால் ஒரு நாளும் அமைதி வராது. ஒரு மனிதன் இன்னொரு மனிதனிடம் திணிப்பதால் ஒரு நாளும் என்ன வராது, அமைதிக்கு வாய்ப்பே இல்லை என்பதனை மிக அழுத்தமாக அவர் சொல்லுகின்றார். அமைதி பேச்சுவார்த்தைகளில் பொதுவாக எதுதான் நடக்கிறது? இதுதான் நடக்கிறது, திணிப்பு, கருத்து திணிப்பு, அல்லது ஒரு விதத்திலே. அப்போ இந்த திணிப்புக்கள் எல்லாம் வந்து நீண்ட காலம் நிற்காது அப்படின்னு சொல்கிறது வந்து அவர் பார்த்தார். சரி, இந்த பிரான்சிஸ் அசிசியாருடைய இந்த ஒரு பேச்சுவார்த்தை, அந்த பேச்சுவார்த்தையில் வெளிப்பட்ட கருத்துக்களின் அடிப்படையில் தான் வந்து நான் வந்து ஒரு 5 கருத்துக்களை, அமைதி ஏற்படுவதற்கான ஒரு 5 அந்த நம்முடைய மனநிலைகள் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறத வந்து பார்க்கலான்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி நாம் எல்லாருமே அமைதியை தேடி நடக்கக்கூடியவங்க, அப்படிதானா? அமைதியான ஒரு உலகம் வேண்டும், மனதுக்கு அமைதி வேண்டும், குடும்பங்களில் அமைதி வேண்டும், அப்படிலாம் ஆசைப்படுறோம், அப்படிதானா? இந்த உண்மையிலேயே அதுக்காக வேலை செய்கிறோமா? பேறு பெற்றோர் பகுதியில் அந்த மலைப்பொழிவில் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், அமைதி ஏற்படுத்துவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுவர். யாரெல்லாம் அமைதியை ஏற்படுத்துகிறார்களோ அவர்கள் எல்லோருமே கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுவர் என்று யார் சொல்லியிருக்கிறார்? நான் சொல்லவில்லை, அசிசியார் சொல்லவில்லை, இயேசு சொல்லியிருக்கிறார். அப்போ அமைதி ஏற்படும். ஒரு குடும்பத்தில் பிரச்சனைன்னு வைங்களாம், அந்த பிரச்சனையை கொம்பு சீவி விட்டு அதை பெருசாக்கி
அதனுடைய அதை வந்து அதனுடைய வீரியத்தை இன்னும் பெருசாக்கி மன்னிக்க முடியாத அளவுக்கு கொண்டு போய் செய்கிறது தான் வந்து நம்முடைய இயல்பு இல்லையா? ஆனால் ஆண்டவர் சொல்லுகின்றார், அமைதி ஏற்படுத்துவோர் பேறு பெற்றோர். ஏன்னா அவங்க கடவுளின் மக்கள். அப்போ அமைதிக்கு எதிராக இருக்கக்கூடியவங்க எல்லாம் யார் இல்லை? கடவுளின் மக்கள் இல்லை. அப்போ யாருடைய மக்கள்? அது நம்ம சொல்ல வேண்டாம், அப்படிதானே? அதை விளக்கமாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அந்த பாயிண்டோட முடிச்சு. அமைதிக்கு எதிராக இருக்க குடும்பத்தில் இருக்கட்டும், பங்குலாக இருக்கட்டும், அன்பியத்திலாக இருக்கட்டும், சமூகத்திலாக இருக்கட்டும், அமைதிக்கு எதிராக இருக்கக்கூடியவர்கள் யார் இல்லை? கடவுளின் மக்கள் இல்லை. அப்போ இது வந்து பிரான்சிஸ் அசிசியாருக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு பகுதி. அதனால தான் அவருடைய இயேசுவை போல அவர் வந்து செயல்பட்டார். எப்படி செயல்படுறாரு? அவருடைய துறவிகளுக்கெல்லாம், கூட உள்ள துறவிகளுக்கெல்லாம் மற்றவங்களை விஷ் பண்ணக்கூடிய நேரத்தில், இந்த இஸ்லாமியர்களை சந்தித்த பிறகு அவர் வந்து என்ன கற்றுக் கொடுக்கிறார்? இயேசு தன்னுடைய உயிர்த்த பிறகு தன்னுடைய சீடர்களை பார்க்கக்கூடிய நேரம் என்ன சொல்லுவார்? ஃபர்ஸ்ட்ல, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. அந்த அந்த இஸ்லாமியர்கள் சொல்கிறாங்கல்ல, ஒருத்தரை பார்க்கக்கூடிய நேரத்தில் என்ன சொல்லுவாங்க? சலாம், ஆமாம், ஷலோம் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? அமைதி. உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. இவர் இயேசுவை பற்றி சொல்லி கொடுக்க போனவராக, யாருக்கு சொல்லி கொடுத்து அவரை மனமாற்றணும்னு போனவர், அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய நற்பண்புகளை படிச்சுட்டு வந்து தன்னுடைய துறவிகளுக்கு என்ன செய்கிறாரு? சொல்லி கொடுக்குறாரு. அது அவருடைய ஒரு சிறப்பு தன்மை. சரியா? யாரும் அப்படி உலகத்தில் செய்ய முடியுமான்னு தெரியல. ஒரு எதிரின்னு நினைக்கக்கூடிய ஒருத்தர்கிட்ட போய் அவர்கிட்ட இருக்கக்கூடிய நல்ல பண்புகள் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து தன்னை சார்ந்தவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்கிறது தெரியல. அப்படியே சரி. அப்போ இந்த தன்னுடைய துறவிகளுக்கு அவர் சொல்லி கொடுத்தது, நீங்கள் என்ன செய்யணும்? யாரை பார்த்தாலும் விஷ் பண்ணுறது எப்படி விஷ் பண்ணணும்? குட் மார்னிங், குட் ஈவினிங் இல்லை. என்ன சொல்லணும்? உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. எவ்வளோ பெரிய வாழ்த்து, அப்படிதானா? ஏன்னா உலகம் முழுவதும் எதற்காக ஏங்கி கொண்டிருக்கிறது? அமைதிக்காக ஏங்கி கொண்டிருக்கிறது. அந்த அமைதி உங்களுக்கு உரித்தாகுக என்று சொல்லக்கூடிய நேரத்தில் கிட்டத்தட்ட இயேசு சொன்ன அதே வார்த்தைகள், அதே வாழ்த்து நமக்கு வந்து அதனுடைய வீரியம் தெரியாது. பயந்து நடுங்கி போயிருந்த சீடர்களுக்கு அந்த வார்த்தை எவ்வளோ தூரம் பொருள் பொதிந்தது அப்படின்னு சொல்கிறது தெரியும், அப்படிதானா? நாம் வந்து ஒன்றை இழந்து, அல்லது நம்முடைய ஒரு உற்ற நண்பரை இழந்து, அல்லது நம்முடைய தாயை தந்தையை இழந்து நிற்கக்கூடிய நேரத்தில் நமக்கு ரொம்ப நெருக்கமான ஒருத்தர் வந்து நம்ம கையை பிடிச்சிட்டு கவலைப்படாங்க, நாங்கள் எல்லாம் இருக்கிறோம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க தெரியுமா? அந்த வார்த்தையினுடைய வலிமை யாருக்கு தான் வந்து தெரிய வரும், புரிய வரும்? அந்த வலியோடு அதை இழந்து நிற்கக்கூடியவருக்கு தான் முழுக்க புரியும். பக்கத்தில் பார்த்துட்டு நிற்கிறவங்களுக்கு அது தெரியாது, அது புரியாது. அந்த அப்போ இயேசுவினுடைய சீடர்களுக்கு அந்த வாழ்த்து, அமைதி வாழ்த்து வந்து ஏன் அவ்வளோ தூரத்துக்கு வந்து முக்கியத்துவம் பெறுகிறது என்றால், அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு சூழலில் வாழ்ந்தார்கள். நிராகரிப்பு, வெளியே போக முடியாது, பேச முடியாது, அங்கேயே கண்டுபிடிச்சிட்டாங்க, அப்படிதானே? அரண்மனை முற்றத்திலேயே யாரை கண்டுபிடிச்சாச்சு? பேதுருவை நீயும் அம்மனிதருள் ஒருவன் தானே கண்டுபிடிச்சிட்டாங்க. எங்கே போனாலும் கண்டுபிடிச்சிருவாங்க. காரணம், இவங்க எல்லாருமே எப்போதும் 24 மணி நேரமாக யாரோடு இருந்தவர்கள்? இயேசுவோடு இருந்தவர்கள். சரி, அதனால் அப்படிப்பட்டவர். அப்போ அதனால் அமைதியை வாழ்த்துங்கள். மனிதர்கள் இன்றைக்கு அமைதிக்காக ஏங்கி தவிக்கின்றார்கள். உங்களுக்கு அமைதி உரித்தார். சரி, இந்த அமைதிக்கான பேச்சுவார்த்தையில் வெளிப்பட்ட ஒரு சில 5 மனநிலைகள். முதலாவது, பிரான்சிஸ் அசிசியார் சொல்கிறார், அமைதி ஏற்படுத்த விரும்புகிறீர்களா? புரிந்து கொள்வதற்கு முயற்சி செய்யுங்கள். புரிந்து கொள்ள வைப்பது, அதான் கருத்து திணிப்புன்னு சொன்னோம்ல, அதற்கு வந்து முக்கியத்துவம் கொடுப்பதை விட, புரிய வைப்பதற்கு முக்கியத்துவம் கொடுப்பதை விட, புரிந்து கொள்வதற்கு முயற்சி செய்யுங்கள் அப்படின்றார். அவங்கள்ட்ட இருந்து படிக்கக்கூடிய ஒரு பண்பு தான். சரியா? இஸ்லாமியர்களிடமிருந்து அவர்களை புரிந்து கொள்ளுகின்றார். புரிந்து கொண்டு என்ன செய்கிறாரு? அவர் வியப்படைவது என்னென்னா, ஒரு நேரம் ஜெபம் பண்ணுறதுக்கே நம்மளுக்கு கஷ்டமாக இருக்குது. சரியா? ஒரு நேரம் ஜெபம் பண்ணுறதுக்கே நம்மளுக்கு கஷ்டமாக இருக்குது. அவர்கள் 5 முறை என்ன செய்கின்றார்கள்? தொழுகின்றார்கள். எங்கே தொழுகின்றார்கள்? போர் முனையில். புரிஞ்சது இல்லையா?
சண்டை செய்து கொண்டிருக்கக்கூடிய இடத்தில் கூட என்ன செய்கிறாங்க? 5 முறை தொழுகின்றார்கள். நம்ம ஆட்களை வந்து பார்க்குறாரு, சிலுவை பொருளில் சண்டைக்கு வந்தவங்களுக்கு என்ன இல்லை? ஒருவேளை ஜெபம் கூட இல்லை. இப்போ அவர் சொல்கிறாரு, பாருங்க, அவங்கள்ட்ட இருந்து அதை கற்றுக்கொள்ளுங்கள். புரிந்து கொள்ளுகின்றார். காட்டு முராண்டி சமயம், ஒன்றுக்கு ஆகாதவன், காட்டேரிகள் என்று அவர்களை சொல்லாமல், அப்படித்தான் அவருக்கு சொல்லி கொடுக்கப்பட்டிருந்தது. அவர் அதை என்ன செய்கிறார்? மாற்றி காட்டுகின்றார். ஒரு புதிய புரிதல், புரிந்து கொள்வதற்கு முயற்சிக்கின்றார். எப்பொழுதுமே ஒரு சிக்கலை நம்ம புரிந்து கொள்ள முயற்சித்தோம் என்று சொன்னால் அந்த பிரச்சனைக்கு என்ன உண்டு? தீர்வு உண்டு. காதையும் கண்ணையும் அடைச்சிட்டு மனசை வந்து அப்படியே பூட்டி வச்சிட்டோன்னு வைங்களேன், அமைதியற்ற சூழலில் அமைதிக்கான வாய்ப்பே கிடையாது. சரியா? எப்போ நாம் எதிரில் இருக்கக்கூடியவங்களை அல்லது நமக்கு எதிராக இருக்கக்கூடியவர்களை புரிந்து கொள்ள முற்படுகின்றோமோ அப்பொழுது அமைதி பிறக்கும் என்பதை அருமையாக புனித பிரான்சிஸ் அசிசியார் என்ன செய்கிறார்? நமக்கு சொல்லி கொடுக்கிறார். செவி கொடுப்பது இல்லையா? எப்போ புரிந்து கொள்ள முடியும்? கேட்கணும்ல, அப்படிதானா? சில நேரங்களில் நானே வந்து யோசித்து பார்ப்பேன். சரியா? சில நேரங்களில் ஒரு சிலர் வந்து ஒரு 2 சென்டென்ஸ் தொடங்கின உடனே நான் என்ன செய்துருவேன்? பதில் சொல்ல ஆரம்பிச்சிருவேன். சரி, 2 சென்டென்ஸ் தொடங்கின உடனே நானாக கெஸ் பண்ணிக்குவேன், அவங்க எதுக்கு தான் வந்திருக்காங்க, இந்த கருத்தை தான் சொல்ல வர்றாங்கன்னு சொல்லிட்டு புரியுது அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன செய்துருவோம்? விளக்கம் சொல்ல ஆரம்பிச்சிருவோம். நம்ம எல்லார்ட்டையுமே இருக்கக்கூடியது அப்படிதானா? கேட்பது என்பது கடினமானது. உட்கார்ந்து கேட்கிறது என்பது கடினமானதால் செவி கொடுத்தால் என்ன உண்டு? புரிந்து கொள்ள முடியும். அப்போ எதிரியினுடைய அந்த சுல்தானுடைய குரலுக்கு அவர் என்ன செய்கிறார்? செவி கொடுக்கிறார். இவருடைய குரலுக்கு என்ன செய்கிறார்? செவி கொடுக்கிறார். அதனால என்ன நடந்தது அப்படின்னா, இந்த போர்க்கைதிகள் விடுவிக்கப்படுகின்றார்கள். போர்க்கைதிகளுக்கு ஒரே ஒரு தண்டனை தான் உண்டு. என்ன தண்டனை? மரண தண்டனை. புரிஞ்சது இல்லையா? ஆனால் அத்தனை பேரும் விடுவிக்கப்படுகின்றார்கள். அவர்கள் அதன் பிறகு வந்து அந்த போரினுடைய அந்த தீவிரம் வந்து குறைகிறது என்பதனை பார்க்க முடிகின்றது. புரிந்து கொள்வதற்கு 2வது கருத்து வந்து நான் ஏற்கனவே சொன்னது போல, எதிர்த்தரப்பு நியாயத்துக்கும் என்ன செய்கிறது? அதற்கும் செவி கொடுப்பது. நம்மளா சொல்லிகிட்டே இருக்கிறதில்ல, அது அப்படி, இது எப்படி, இது எப்படி, நான் இப்படி, எனக்கு எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதில்ல. இப்போ இதில் வந்து கரெக்டாக புரிஞ்சுக்கணுன்னா என்னென்னா, இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த ஜென்சி தலைமுறை இருக்குல்ல, இந்த தலைமுறைக்கும் அவங்க அப்பா அம்மா இருக்காங்கல்ல, அவங்களுக்கும் இடையே இருக்கக்கூடிய உரையாடல். அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ ஒரு சிக்கல் வரக்கூடிய நேரத்தில் அவங்க அப்பா அம்மா என்ன சொல்லுவாங்க? உன்னைய போல இப்படியா, எங்கள் வீட்டில் 7 பிள்ளைகள் 8 பிள்ளைகள் உண்டு, அப்படி உண்டு, அக்கா போட்ட துணியை தான் தங்கச்சிக்கு கொடுப்பாங்க, அப்படியெல்லாம் இருப்பாங்க, நாங்கள் உங்களுக்கு அப்படியா இப்படியா, இதெல்லாம் சொல்லி இந்த ஜென்சி தலைமுறையை ஏதாவது ஒரு விதத்தில் நீங்கள் கன்வின்ஸ் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? நடக்கவே நடக்காது. புரிஞ்சில்ல? நம்ம வந்து என்ன சொல்கிறோம்? அப்படி இப்படி ஆண்டவன் கஷ்டம் தெரியுமா, நம்ம தாத்தா தெரியுமா, 1 சென்ட் நிலம் கூட கிடையாது, வாடகைக்கு இருந்தாங்க. பனங்காட்டில் வந்து அந்த பனங்காட்டில் இந்த பதநீரெல்லாம் எடுத்து அதில் தான் அந்த இதில் தான் உட்காந்துருந்தாங்க. அதுக்கு பிறகு இந்த இடங்கள் எல்லாம் வாங்குறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டா, எவ்வளோ தியாகம் உண்டு. இதெல்லாம் புரிஞ்சுக்குவான்னு நினைக்கிறீங்க? இல்லை. அப்படிதான் நாம் என்ன நினைக்கிறோம்? எப்படியாவது இந்த கதைகளை எல்லாம் சொல்லி அவங்கள கன்வின்ஸ் பண்ணிடலான்னு பார்க்குறோம். என்ன செய்யாது? நடக்கவே நடக்காது. சரியா? இது நடக்கவே நடக்காது. காரணம் என்ன அப்படின்னா, அந்த பிள்ளைகளுக்கு இன்றைக்கு என்ன பிரச்சனை இருக்குது, அப்படிதானா? இன்றைக்கு என்ன பிரச்சனை இருக்குது? சரி, ஒரு பிள்ளை வந்து சொல்லுது, எங்கள் அப்பா என்கிட்ட ஒரு 10 நிமிஷம் கூட உட்காந்து பேசினதே கிடையாது ஃபாதர் அப்படின்னு சொல்லி. எங்கள் அப்பா வந்து என்கிட்ட, ஆனால் எங்கள் அப்பா எனக்கு என்ன செய்கிறாரு? ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறாரு, பண்டிகை தவறாமல் ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறாரு, பிறந்த நாளுக்கு என்ன கேக்கு, நான் என்ன எல்லாம் நடக்குது. ஆனால் என்ன கிடையாது? அந்த பர்சனல் உறவுன்னு சொல்கிறோம்ல, ஆழ்த்தன்மையிலால் உறவு இல்லை, ஒரு உரையாடலே கிடையாது அப்படின்றாப்புல. சரியா? எப்போ வந்து இது குறைபடுகிறது அப்போ என்னன்னு சொன்னால், இந்த பிள்ளைகள் தரப்பில் இருக்கக்கூடிய எதிர்பார்ப்பு, அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க, அவங்களுக்கு என்ன பிரச்சனை, அப்படிதானா? முன்னாடி வந்து சின்ன உதாரணம் சொல்லணும்னா, லவ் பண்ணுறவங்க, அப்படிதானா, ஒரு பையனை ஒரு பொண்ணு பார்த்து ஒரு சிரிப்பு சிரித்தா அவன் ஒரு வாரம் என்ன செய்ய மாட்டான்?
தூங்க மாட்டான். அவ்வளோ சந்தோஷம், என்னைய பார்த்து சிரிச்சிட்டாடா அப்படின்னு சொல்லிட்டு. வேற எந்த கம்யூனிகேஷனும் இருந்திருக்காது. அவங்க பேசியிருக்க மாட்டாங்க, எதையுமே செஞ்சுருக்க மாட்டாங்க. சரியா? ஒரு சிரிப்பு, ஒரு பார்த்த ஒரே ஒரு சிரிப்பு ஒரு வாரத்துக்கு என்ன செய்யும்? அவனுக்கு எனர்ஜியை கொடுக்கும். இன்றைக்கு என்ன சொல்கிற 1.5 நாள் முழுக்க உட்காந்து பேசினாலும் பேசி முடித்ததுக்கு அப்புறம் ஒரு நிறைவு இருக்குதா? இல்லை. திரும்பவும் உட்காந்து என்ன தான் சொல்கிறது? 1000 சண்டை வந்திருக்கும். அப்படி தானே 1.5 அது பேசுகிறதுக்குள்ளாடி 1000 சண்டை பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இன்றைய தலைமுறைக்கு என்ன பிரச்சனை இருக்குது? நம்ம காலம் மாதிரி இல்லை, அவங்களுக்கு வேற ஏதோ சிக்கல் இருக்குது அப்படின்னு புரிந்து கொண்டால் மட்டும்தான் என்ன செய்ய முடியும்? அவங்க உலகத்துக்குள்ளாடி நாம் போய் அவங்களுக்கு துணையாக இருக்க முடியும். இல்லைன்னா அவன் என்ன வச்சுருவான்? அவன் வட்டத்துக்குள்ளாலே கிடையாது அப்படின்னு தூக்கி வெளியே வச்சுருவான். யார் சொல்கிறத என்ன செய்ய மாட்டான்? கேட்க மாட்டான். அப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, பிரான்சிஸ் அசிசியார் அழகாக சொல்கிறாரு, எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடியவனுடைய நியாயத்தையும் புரிந்து கொள். எல்லாருக்குமே நியாயம் இருக்கும். ஜெயகாந்தன் அழகாக சொல்லுவார், வாழ்க்கைன்னா என்ன? அந்தந்த நேரத்தில் அவன் தரப்பு நியாயங்கள், அவ்வளோதான். சரியா? இன்றைக்கு நான் ஒன்றை சரி என்று சொல்வேன், நாளைக்கு அதை என்ன செய்வேன்? இன்னொரு கோணத்தில் போகக்கூடிய நேரத்தில் தப்புன்னு சொல்லுவேன். அந்தந்த நேரத்தில் அந்தந்த அவரவர் தரப்பு நியாயங்கள் தான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவார். சரியா? இப்போ எல்லோரிடமும் நியாயம் இருக்கிறது, எல்லோரிடமும் உண்மை இருக்கிறது, எதிரிகளிடமும் உண்மை இருக்கிறது அப்படின்னு சொல்கிறதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். மூன்றாவது அழகாக சொல்வது, முன் சார்பெண்ணத்தை தவிர்ப்பது. அமைதி ஏற்பட வேண்டும் என்று சொன்னால் இந்த முன் சார்பெண்ணத்தை தவிர்ப்பது. நமக்கு எல்லாருக்குமே இந்த ப்ரீ கன்சீவ்டு ஐடியாஸ் அப்படின்னு சொல்லுவோம், அப்படிதானா? தீ அப்படின்னு சொன்னால் அது என்ன செய்யும்? சுடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்படி நம்ம மண்டைக்குள்ளாடி அப்படியே நமக்கு படிஞ்சிருக்குது. எதிரி என்று சொன்னால் எதிரியை என்ன செய்யக்கூடாது? எதிரியை கண்டால் நம்ம அவங்கள்ட்ட பேசவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரிகிறது. அப்போ இப்படி ஒரு சில இன்னும் நிறைய பழக்கங்கள், அப்படிதான் நிறைய பழக்கங்கள் நம்ம வச்சுருக்கோம். அப்படி நாங்கள் இப்படி செஞ்சுருக்கோம், இப்படி தான் செஞ்சுருக்கிறோம், கொஞ்சம் மாற்றி செய்வோம் அப்படின்னா எல்லாம் அதுக்கு உடன்பட மாட்டாங்க. பங்குகளில் கூட நீங்கள் தெரியும், இப்படி தான், இது எவ்வளோ காலமாக நாங்கள் அப்படி செய்துட்டு எங்களுக்கு தெரியாதா அப்படின்னு எல்லாம் நம்ம சில நேரங்களில் சொல்கிறது. அப்படியே மண்டைக்குள்ளாடி அப்படியே உறைஞ்சு போயிருக்கு. செக்கு மாடுகள் அப்படின்னு சொல்லுவோம், அப்படிதானே? செக்கு மாடுகளுடைய உலகம் எப்படிப்பட்டது? சின்னது, ஒரே பாதை, திரும்ப திரும்ப அதே இதை சுற்றி கொண்டே வரும். அதுக்கு விட்டம் எவ்வளவுதான்? அவ்வளோதான். திருத்தந்தை பிரான்சிஸ் அழகாக சொல்லுவார், நிமிர்ந்து பாருங்கள், நிமிர்ந்து பாருங்கள். நிமிர்ந்து பார்த்தால் உலகம் என்ன தெரியும்? பெரிதாக தெரியும். குனிந்து பார்த்தால் அந்த விட்டம் என்ன செய்யும்? சின்னதாக தெரியும். அந்த பார்வை குறைபாடை நீங்கள் நீக்கினீர்கள் என்று சொன்னால் என்ன அப்படின்னா, இதான் இந்த முன்சார்பெண்ணங்கள் நம்மை கட்டி போடுகின்றன. உண்மையை ஏற்றுக்கொள்வதற்கு நமக்கு என்ன செய்கிறதுக்கு தடை போடுகின்றன அப்படின்னு பார்க்குறோம். இவருக்கு கொடுக்கப்பட்டிருந்த முன்சார்பெல்லாம் எண்ணம் என்ன? முஸ்லீம்கள்னா அப்படிப்பட்டவங்க, இப்படிப்பட்டவங்க இல்லை, காட்டு மிராண்டிகள், அவன் தெய்வ நம்பிக்கை இல்லாதவங்க. ஆனால் இந்த சுல்தானோட உரையாடல் அதை என்ன செய்கிறது? மாற்றுகிறார். அவருக்கு மண்டையில் இருந்த அத்தனை என்ன செய்கிறாரு? உடைத்து போடுகிறார். மாமனார் இந்த மாமியார் மருமகள் பிரச்சனை எல்லாம் இருக்குல்ல, அதுக்கு நிறைய காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், நாம் மண்டைக்குள்ளாடி ஏற்றி வச்சுருக்கக்கூடிய இந்த முன்சார்பு எண்ணங்கள். அதான் அதெல்லாம் கலட்டி வச்சுட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஈஸியாக புரிஞ்சிக்கலாம். பிள்ளைகளும் புரிந்து கொள்ளலாம், பெற்றோர்களும். எனக்கு நாங்கள்லாம் குறிப்பிட்ட வாங்கின அந்த புதுசுன்னு நினைக்கிறேன், 2வது வருஷமாக 3வது வருஷமாக காணோம், ஒரு புத்தகம் வெளிவந்தது. சரியா? வெளிவந்த ஃபோல்ஸில் தீர்ந்துட்டு கிழக்கு பதிப்பகம் வெளியிட்டிருந்தாங்க, மாமியாரை சமாளிப்பது எப்படி. சரியா? புத்தகத்து டைட்டில் மாமியாரை சமாளிப்பது எப்படி. அப்போ இந்த புத்தகத்தின் அவ்வளோ சீக்கிரமாக விற்று தீர்ந்த பிறகு எங்களுக்கு ஒரு செமினார் நடந்தது. சரியா? இந்த புத்தகம் இவ்வளோ சீக்கிரமாக விற்று தீர்ந்திருக்கு, அப்போ எவ்வளோ பேர் மாமியாரை சமாளிக்க வேண்டிய ஒரு ஆளாக பார்க்குறாங்க, யாருமே மாமியாரை அன்பு செய்ய வேண்டிய ஒரு ஆளாக, அரவணைக்க வேண்டிய ஒரு ஆளாக, உடன் இருக்கக்கூடிய ஒரு ஆளாக என்ன செய்யலையே, பார்க்கலையே. அப்போ இதுக்கு என்ன பின்னணி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கக்கூடிய நேரத்தில் அதில் பேசின ஒருத்தர் அழகாக இந்த கருத்தை தான் சொன்னார். என்னன்னா, படிக்கவே இல்லாத ஒரு மாமியாரை, சரி பள்ளிக்கூடத்துக்கே போகலை, படிக்கவே இல்லை, பிஹெச்டி முடித்த ஒரு மருமகளால் என்ன செய்ய முடியலை? அவங்களால இவங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுமா? முடியவே முடியாது.
அவங்க உலகம் வேற, அவங்க வாழ்ந்த சூழல் வேற. இவங்களை வந்து எது குடும்பத்தில் அமைதி இல்லை, பிரச்சனைன்னு சொல்கிறோம், அப்படிதானே? இந்த அம்மாவால் இவ்வளவு படித்த ஒரு பிள்ளைய வந்து அவ்வளோ தூரத்துக்கு உலக ஞானத்தோடெல்லாம் இருந்து புரிஞ்சு கொள்ள முடியாது. ஆனால் இந்த பிள்ளையால் என்ன செய்ய முடியும்? அவர்களை புரிந்து கொண்டால் இந்த மருமக்கள் எல்லாம் என்ன செய்யப்பட்டிருப்பாங்க? கொண்டாடப்பட்டிருப்பாங்க. ஆனால் மருமக்கள் எல்லாம் என்ன நினைக்கிறாங்க? சமாளிக்கிறது எப்படி? தொந்தரவு, பிரச்சனை, அப்படிதானே? சமாளிக்கிறது அப்படின்னு சொன்னாலே என்ன? ஒரு பிரச்சனை, அது பூகம்பம், ஒரு சைக்ளோன் மாதிரி இல்லை, ஒரு மிகப்பெரிய புயல் மாதிரி அப்படி நினைக்கிறாங்க. சரி, அப்போ இந்த முன்சார்பு எண்ணங்களை உடைக்கக்கூடிய நேரத்திலே அமைதி சாத்தியமாகிறது அப்படின்னு சொல்லிட்டு அழகாக சொல்கிறார். நான்காவதாக, அமைதிக்கான முதல் படியை எடுத்து வைக்கிறது நானா இருக்கணும் அப்படின்றார். அமைதிக்கான முதல் படியை எடுத்து வைக்கிறது யாரா இருக்கணும்? நானாக இருக்கணும் அப்படின்றார். பொதுவாக அப்படி இறங்கி வர்றது ரொம்ப கஷ்டம், அப்படிதானா? நாமளே வந்து என்ன சொல்லுவோம்? அவங்களுக்கு இறங்குனா என்ன, அவன் என்ன சின்னவனா, என்னை விட பெரியவரா, அப்படிதானா? என்னை விட பெரிய ஆளா? இல்லையே. அப்போ இறங்கி வரலாம் இல்லை? அப்படிதானே? எப்பொழுதுமே நாம் யாரை சொல்கிறோம்? மற்றவர்களை கை காட்டுறோம். அவங்க இறங்கி வரலாம் இல்லை, கொஞ்சம் பணிஞ்சு போகலாம் இல்லை, அப்படி சொல்கிறோமா இல்லையா? அப்போது பிரான்சிஸ் அசிசியார் சொல்கிறாரு, இல்லை, அமைதியை ஏற்படுத்த வேண்டும் என்று விரும்புகின்றாயா? அமைதியின் கருவியாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறாயா? நீ முதல் அடியை என்ன செய்யணும்? எடுத்து. அவன் வர்றான் வரல, நீ தொடர்ந்து முயற்சி செய்யக்கூடிய நேரத்தில் கண்டிப்பாக அங்கே என்ன நடக்கும்? அமைதி ஏற்படுத்தப்படும் அப்படின்றார். முதல்ல அவர் செவி கொடுக்காமல் இருக்கலாம், 2 முறை செவி கொடுக்காமல் இருக்கலாம். ஆனால் நீ முதலடியை எடுத்து வைத்த, நீ தொடர்ந்து அடிகளை எடுத்து வைத்தால் அமைதிக்கான சாத்தியம் பிறக்கும் அப்படின்றார். அப்போ முதல் அடியை யார் எடுத்து வைப்பது? நம்முடைய வீடுகளில், குடும்பங்களில் நமக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை இதான். சமூகத்தில் கூட, பங்குகளில், அன்பியங்களில், எங்கேயும் ஒரு பிரச்சனை வந்துட்டு, ஒரு சிக்கல் வந்துட்டுன்னா யார் இறங்கி வருவது? யார் முதலாவது? சரி, நாம் உட்கார்ந்து பேசுவோமே, இப்படி சொல்கிறது யார் அப்படின்னு சொல்லக்கூடியதில் நமக்கு பிரச்சனை இருக்கிறது இல்லையா? சரி, அப்போ நான்காவதாக இந்த கருத்தை அழகாக அசிசியார் வந்து சொல்கிறார். ஐந்தாவதாக, வெறுப்பு அணுகுமுறைகளை தவிர்த்து அன்பு அணுகுமுறையை கடைபிடிக்க சொல்கிறார். வெறுப்பு அணுகுமுறையை தவிர்த்து அன்பு அணுகுமுறை. வெறுப்பு அணுகுமுறைன்னா என்ன நமக்கு தெரியும், அப்படிதானா? ஒரு சின்ன உதாரணம் எடுத்துக்கோமே. இந்த ஆர்எஸ்எஸ் மாதிரியான அமைப்புகளோட போய் உட்கார்ந்து நம்ம பேச முடியும்னு நினைக்கிறீங்களா? நம்ம கருத்தை வந்து வெளிப்படுத்த முடியும்னு நினைக்கிறீங்களா? ஆனால் ஒரு சூழலில், ஏதாவது ஒரு சூழலில் உட்கார்ந்து பேசினா வந்து சரியாகமாக இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலைமையில் பொதுவாக நமக்கு வந்து இல்லை. ஏன்னா அவங்க நம்மளை என்னவா பார்க்குறாங்க? எதிரியாக பார்க்குறாங்க. நாம் எல்லாம் ஒழிக்கப்பட வேண்டியவர்கள், முஸ்லீம்களும் கிறிஸ்தவர்களும் இந்தியாவிலிருந்து துரத்தப்பட வேண்டியவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்குறாங்க, அப்படி தானே? அதுதான் வந்து உண்மை. அதனால் இந்த அதை பார்க்கக்கூடிய நேரத்தில் இந்த வெறுப்பு அணுகுமுறை இருக்கிறது. மணிப்பூரில் இன்றைக்கு கூட நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. நேற்றைக்கு மட்டும் ஒரு சின்ன முன்னேற்றம். அந்த குக்கி இனத்தை சார்ந்த ஒரு சில தலைவர்கள் வந்து விடுவிக்கப்பட்டிருக்காங்க. அது ஒரு சின்ன முன்னேற்றம், ஒரு நம்பிக்கையை கொடுத்திருக்கிறது. மற்றபடி இந்த ஒரு ஆண்டளவாக இருக்கு வெறுப்பு, எல்லார் மேலேயும் வெறுப்பு, அப்படிதானா? பசுவை சாப்பிட்றானா அவன் மேலே வெறுப்பு, இயேசுவை வழிபடுகிறானா அவன் மேலே வெறுப்பு, தொழுகை நடத்துகிறானா அவன் மேலே வெறுப்பு. தொழுகையை எங்கே நடத்தணும்? மசூதிக்குள்ளே தான் நடத்தணும், வீதியில் நடத்தக்கூடாது. அப்போ வீதியில் என்ன செய்யலாம்? காவடி கொண்டு போகலாம் இல்லை, கேட்கணும் இல்லை, நம்ம கேட்கணும் இல்லை. வீதியில் என்ன பண்ணக்கூடாது? தொழுகை நடத்தக்கூடாது. சரிப்பா, ரைட்டு, எல்லாரும் அவன் சமயத்தை அவன் கேம்பஸுக்குள்ளே வச்சுக்க. இதுக்கிடையில் காமன் சிவில் சட்டம்னு சொல்கிறான், அப்படிதானா? காமன் சிவில் சட்டம்னா என்ன? ஒரே சட்டம், எல்லாருக்கும் ஒரே சட்டம். இதிலே முடியலையாப்பா, அப்படிதானே? இதில் முடியுதா? இல்லையே. அவர்களுக்கு மாடுகளை வெட்டக்கூடாது. அவன் குர்பானி போடுறது அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அவன் பக்ரீத்துக்கு என்ன செய்கிறான்? மாடுகளை வெட்டுற ஒரு பழக்கம். மாடுகளை என்ன செய்யக்கூடாது? அது பலியிடக்கூடிய, அது ஒரு பலியிடுறது மாதிரிப்பட்ட ஒரு நிகழ்வு தான். அப்போ அங்கே வெட்டக்கூடாது. நீ என்ன செய்யணும்? ஒரு இடத்துல, ஒதுக்கமான ஒரு இடத்துல வச்சு தான் வெட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இன்னொரு இடத்துல என்ன செய்யலாம்? 100 ஆடுகளை வெட்டலாம், 200 ஆடுகளை வெட்டலாம் இல்லையா?
மொய் விருந்துன்னு சொல்கிற பேரில் வந்து 100 ஆடுகளை வெட்டலாம் இருக்குது. இப்போ என்ன அப்படின்னா வெறுப்பு. இப்போ இந்த வெறுப்பு இருந்தாலே அந்த இடத்துல என்ன செய்ய முடியாது? அமைதியை ஏற்படுத்த முடியாது. வெறுப்பான மனநிலைகளோடு போயாச்சுன்னா அமைதியை ஏற்படுத்துவதற்கு சாத்தியமே இல்லை அப்படின்னு சொல்கிறார். சரியா? அப்போ இந்த 5 மனநிலைகள் அமைதியை ஏற்படுத்துவோருக்கு அவசியமான 5 மனநிலைகளை இந்த ஒரு சந்திப்பிற்கு பிறகு பிரான்சிஸ் அசிசியார் வந்து அவருடைய வாழ்க்கையில் அழகாக வெளிப்படுத்துகிறார். 1963 அவனியில் அமைதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சுற்றுமடல் நமக்கு வெளியானது. அந்த சுற்றுமடலுக்குள்ள இருக்கக்கூடிய முக்கியமான கருத்துக்களை அவர் வாழ்ந்த காலத்திலேயே 13ஆம் நூற்றாண்டிலேயே என்ன செய்கிறாரு? பிரான்சிஸ் அசிசியார் சொல்லியிருக்கிறார். சரியா? அந்த காலத்திலேயே சொல்லியிருக்கிறார். அமைதினா எப்படி அமைதி? சரியா? 2 வித்தியாசம். நிசப்தத்திற்கும் சத்தமில்லாத தன்மைக்கும் அமைதிக்கும் வேறுபாடு இருக்கிறதா? நிசப்தம் அப்படின்னு சொன்னால் உயிரற்றது, அமைதி அப்படின்னு சொன்னால் உயிர் உள்ளது. சத்தமே இல்லை அப்படின்னா நிசப்தம் எங்கே இருக்கும்? உலகத்திலேயே ரொம்ப நிசப்தமான இடம் எது? கல்லறை தோட்டம். எந்த சத்தமாக இருக்காது, நிசப்தம். அப்படிதானா? கல்லறை தோட்டத்தில் தான் என்ன இருக்குது? நிசப்தம், சத்தமே இல்லாது. பல குடும்பங்கள் கல்லறை தோட்டங்களாக இருக்கின்றன, சத்தமே இருக்காது. காரணம், ஒன்றே அம்மா ஹிட்லராக இருப்பாங்க, இல்லைன்னா அப்பா ஹிட்லராக இருப்பாங்க. சரியா? 2ல் யாராவது ஒரு ஆள் ஹிட்லர். அவங்க வீட்டுக்கு வந்தாச்சுன்னா வீடு என்ன செய்திரும்? நிசப்தம் ஆயிரும். பேசவே வேண்டாம், வார்த்தையே சொல்ல வேண்டாம், ஒரு பார்வை. அப்படிதானே? அது கணவனாக இருக்கட்டும், விதிவிலக்கே கிடையாது. இன்னார் அப்படின்னு இல்லை. யார் டாமினேட் பண்ணுறாங்களோ அவர்கள் ஒரு பார்வை பார்த்தாலே அது குடும்பத்தில் என்ன வந்துடும்? அமைதி வந்துடும். சில நேரங்களில் ஒரு வார்த்தை, அப்படிதானா? ஒரு வார்த்தை சொன்னாலே என்ன வந்துடும்? அமைதி வந்துடும். சத்தம் சந்தடி இல்லாத ஒரு சூழல். அப்போ நிசப்தம் அப்படின்னு சொல்றது வேற. நாம் அமைதி என்று சொல்வது சத்தம் இல்லாததை அல்ல, பிரச்சனைகள் இல்லாத ஒரு சூழலை அல்ல. அதை வந்து நாம் புரிஞ்சுக்கணும். சரியா? அப்படின்னா என்ன செய்கிறாங்க உலகத்தில் வந்து இந்த அமைதியை ஏற்படுத்துறதுக்கு என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால், மிரட்டுறாங்களா? மிரட்டல் மூலம் அமைதி, அச்சுறுத்துவதன் மூலம் அமைதி. பெரும்பான்மை வாதம்னு சொல்கிறோம்ல, பங்கு பேரவையாக இருக்கட்டும் அல்லது அன்பியமாக இருக்கட்டும், பெரும்பான்மை வாதம் அப்படின்னு சொல்கிறோம்ல. பெரும்பான்மை எத்தனை பேர்ப்பா? ரைட்டு, 16 பேரில் 12 பேர் ஆதரவு தெரிவிக்கிறான். உடனே என்ன இருக்குது? திருத்தந்தை பிரான்சிஸ் சொல்கிறாரு, இதை போல ஒரு தீவிரவாதம் உலகத்தில் வேற எதுவுமே கிடையாது. அப்படி எது? பெரும்பான்மை வாதம். பெரும்பான்மை வாதம் சரின்னு சொன்னால் இந்தியாவில் இந்த ஆர்எஸ்எஸ் காரங்க செய்கிறது என்னது? சரி. நாம் அதை சரின்னு சொல்கிறோமா? இல்லை, அது தவறு என்று சொல்லுகிறோம். அப்போ அதே பெரும்பான்மை வாதம் நம்ம தளங்களுக்குள்ளாடி வார நேரமே என்ன செய்யுது? வந்துடுது. நீதியானதா, சரியானதா, இது என்ன செய்யறதில்லை? பார்க்கப்படுவது இல்லை. நீதியானதா சரியானதா என்பது பார்க்கப்படாமல் என்ன செய்யற? பெரும்பான்மை ஆதரவு தெரிவித்தால் உடனே என்ன செய்யறது? சரி, ரைட், ஓகே, நிறைவேற்றி விடுவோம் அப்படின்னு சொல்றது. அப்போ இந்த பெரும்பான்மை வாதத்தால் ஏற்படுத்தக்கூடிய அமைதி, பெரும்பான்மை மக்கள் இருக்கக்கூடிய இடத்துல சிறுபான்மையினர் எப்படித்தான் இருந்தாகணும்? அமைதியாக இருந்தாகணும். நம்முடைய மாவட்டத்தில் மட்டும்தான் என்ன இல்லை, இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு சின்ன ஃபைட்டு வந்து டஃப் ஃபைட்டு இருக்கிறது. மற்ற இடங்களெல்லாம் அப்படி கிடையாது, அமைதியாக போயிடுறாங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. சரியா? நீ பாருங்கள், இந்த ஜாதிய கொடுமைகள் எல்லாம் நடக்கக்கூடிய மாவட்டங்களில் அந்த பின்னணிகளெல்லாம் பார்க்கக்கூடிய நேரத்தில் நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஒரு இப்படியெல்லாம் நடந்திருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது எதிர்த்து பேசினால் சாணி இருக்குல்ல, சாணி பால் குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சாணி பாலை கலைக்கு என்ன செய்வாங்களா? கொடுப்பாங்க. நடந்திருக்கிறது. நம்முடைய இதில் யோசித்து பார்க்க முடியுமா? அப்படி இதையும் குடிச்சிட்டு மக்கள் என்ன செய்திருக்காங்க? அமைதியாக இருந்திருக்காங்க. யாரும் வந்து என்ன சில கலகம் ஏற்படுத்தவில்லை. பிற்காலத்தில் தான் சில அமைப்புகள் எல்லாம் வந்து அதற்கு எதிராக கலகங்கள் செய்திருக்கிறார்கள். சரியா? இது வந்து ஏன் அமைதியாக இருந்தாங்க? பெரும்பான்மை, பலசாலிகள், பலம் மிக்கவர்கள், அதிகாரத்தில் இருக்கிறார்கள். அதனால் என்ன செய்ய முடியாது? மிரட்டி பணிய வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். நிசப்தம், அமைதி.
எதிர்ப்பே கிடையாது, மாற்று கருத்துக்கே இடம் கிடையாது. சரி, மாற்று கருத்துக்கே இடமில்லை அப்படின்னு சொல்ல. சரி, அப்போ என்ன அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, இந்த இப்படிப்பட்ட ஒரு அமைதியை அல்ல பிரான்சிஸ் அசிசியார் சொன்னது. சரி, இப்படிப்பட்ட ஒரு அமைதியை அல்ல, ஒரு திணிப்போடு வரக்கூடிய ஒரு அமைதி அல்ல, மிரட்டி வைக்கிறதுனால வரக்கூடிய பெரும்பான்மையினுடைய கருத்தினால சிறுபான்மையர் அமைதியாக இருக்கக்கூடியது அல்ல. பிரான்சிஸ் அசிசியார் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொல்ல, சகோதரத்துவத்தில் மலரும் அமைதி, சகோதரத்துவத்தில் மலரும் அமைதி. இந்த அமைதி எப்படி வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார். அமைதிக்கு வந்து 2 முக்கியமான அடிப்படைகளை சொல்கிறாரு. சரியா? அந்த அமைதி நீதியிலும் அன்பிலும், நீதியிலும் அன்பிலும். பவுலடிகளார் அன்பை பற்றி சொல்லக்கூடிய இடத்துல என்ன சொல்லுவார்? அன்பு திருச்சட்டத்தின் நிறைவு. எல்லா சட்டங்களும் எதில் அடங்கி இருக்குது? அன்பில் அடங்கி இருக்கிறது. அப்படி என்றால் அவர் சொல்றாரு, அன்பு செய்யக்கூடியவரால் பிறருக்கு தீங்கிழைக்க முடியாது. ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்றாரு. அன்பு செய்யக்கூடியவரால் பிறருக்கு தீங்கிழைக்க முடியாது. ஒருவர் மற்றவருக்கு தீங்கிழைக்கின்றார் என்று சொன்னால், அவரை போய் வந்து நான் சொல்கிறேன், நான் ஒன்று லவ் பண்ணுறேன்னு சொல்கிறான் ஒரு பொண்ணுகிட்ட போய், அந்த பொண்ணு என்ன சொல்லுது? இல்லை, எனக்கு உன் மேலே ஒரு ஈர்ப்பே இல்லை, எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியா வாடின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருக்கக்கூடிய நேரத்தில் ட்ரெயினில் என்ன செய்கிறான்? தள்ளி விட்டு கொண்டு போடுறான்னு வைங்களாம். இவனுக்கு உண்மையிலேயே இந்த பொண்ணு மேலே அன்பு இருந்திருக்குமா? இருக்காது. அன்பு தீங்கு செய்யாது. சக மனிதனுக்கு தீங்கு செய்ய தெரியாது. அன்புள்ள மனிதர்களுக்கு மற்றவர்களுக்கு கெடுதல் பண்ணவே தெரியாது. அப்போ பிரான்சிஸ் அசிசியார் அதைத்தான் சொல்றாரு. நீதியில், சகோதரத்துவத்தில், அன்பில் மலரக்கூடிய அமைதி, அதுதான் வேண்டும். இதை 1963 அவனியில் அமைதின்னு சொல்லக்கூடிய சுற்றுமடலில் வந்து யார் 23ஆம் யோவான் வந்து பிறகு திருப்பி சொல்கிறாரு. சரியா? என்ன சொல்கிறாரு? இதே கருத்துக்களை சொல்கிறாரு. சமத்துவத்தில் மலரும் அமைதி, எல்லாருக்கும் வாய்ப்புகள் கொடுக்கப்படுறதுனால கிடைக்கக்கூடிய அமைதி. ஒருத்தருக்கு வாய்ப்பு இருக்குது, அவர் அதிகாரம் மிக்கவராக இருக்கிறாரு, அவர் எல்லாரையும் வந்து சப்ரஸ் பண்ணி வச்சிருக்கிறாரு, அடக்கி வச்சிருக்கிறாரு, எல்லாரும் அமைதியாக இருக்கிறாங்க. ஒரு சின்ன தெளிவான ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னு சொன்னால், இப்போ ஒருத்தர் ஒரு கண்ட்ராக்ட் இருக்கிறாருன்னு வச்சுக்கோமே, ஒரு ஊரில் அவர் தான் துணைத் தலைவர். சரியா? கண்ட்ராக்ட் துணைத் தலைவராக இருக்கிறாருன்னு வச்சுக்கோம். அவர் மற்ற ஊரில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை ஆட்கள் யார்? அவர்கிட்ட கையாளாகவும் கொத்தனராகவும் வேலைக்கு போகிறவங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த கான்ட்ராக்டர், இந்த கண்ட்ராக்ட் வந்து உண்மையிலேயே ஒரு தப்பை செய்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். தப்பான ஒரு காரியம்தான், தப்பான ஒரு உண்டி தான், ஊருக்கும் சமூகத்துக்கும் எதிரான ஒரு காரியம்தான். யாராவது எடுத்து பேசணும்னு நினைக்கிறீங்க? கேட்பான்னு நினைக்கிறீங்க? கேட்க மாட்டான், அமைதியாக இருப்பான். எல்லாம் அமைதியாக இருக்கும், ஊர் அமைதியாக இருக்கும். அதை வச்சு நாம் என்ன நினச்சிக்க கூடாது? என்ன நினச்சிக்க? இந்த அமைதி அல்ல. சரியா? என்ன சொல்கிறது? ஒரு கட்டுப்பாட்டில் வச்சு, அதிகாரத்தை வச்சு, வாய்ப்புகளை கொடுத்து, அப்படி அல்ல. இதை நமக்கு சொல்லப்படுகிறது. நம்மால் அழகாக சொல்கிறார். இந்த அமைதி எதனால் வருது? சமத்துவத்தில் வாய்ப்புகளை கொடுப்பது. கடைமட்டத்தில் இருக்கக்கூடியவனுக்கும் ஒரு வாய்ப்பை கொடுக்கிறது. கொடுக்கக்கூடிய நேரம் நம்மால் என்ன சொல்லுவாப்பில்ல? நீ யோசித்து பாருங்கள். முதல் முறையாக ஒரு பங்கு சமூகத்தில் வந்து கடைநிலையில் அதுவரைக்கும் வாய்ப்பில்லாத ஒரு ஆளை வந்து நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணி முன்னுக்கு கொண்டு வரீங்கன்னு வச்சுங்களேன், என்ன சொல்லுவாங்க? என்ன பேசுவாங்க? என்ன பாரு, ஊர் உருப்படுமா? இவனெல்லாம் கொண்டு போய் அங்கே வச்சுருக்குது. சரி, இதுக்கு முன்னாடி அப்படி இருந்து என்ன பெருசாக வந்து நடந்துட்டு, அப்படி தானே? அப்போ நமக்கு இந்த முன்சார் பண்ணோன்னு சொன்னல, நம்ம தொடக்கத்தில் நம்ம என்ன இருக்கோம்? ஊரை வழி நடத்தணும்னா இன்னார்னால தான் என்ன செய்யும் முடியும் அப்படின்னு நம்மளே வந்து நினச்சிக்கோ. சரி, அப்போ நம்ம அந்த கூடுதலாக அந்த இதுக்குள்ளே போனால், அசிசியார் வந்து சொல்கிறது என்ன அப்படின்னா, சம வாய்ப்புகளை எல்லோருக்கும் வழங்குவதால் எல்லோருக்கும் வளர்ச்சி கிடைப்பதால். சரி, அந்த வளர்ச்சி என்ன செய்யக்கூடாது? குவியக்கூடாது. நமக்கு அப்படி தானே சொல்கிறோம் இல்லையா? வீக்கம் வளர்ச்சிக்கும் வித்தியாசம் நமக்கு தெரியும். அப்படி தான் நிறைய தடவை நம்ம கேட்டிருப்போம். ஒரு கை மட்டும் வீங்கிச்சுன்னா அது என்னது? வீக்கம். கை மட்டும் வளர்ந்தால் அது வீக்கம். உடல் வந்து எல்லா உறுப்புகளும் சேர்ந்து வளரக்கூடிய நேரத்தில் அதை வளர்ச்சி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அதனால் அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சரியா? இப்போ முதலாவதாக சொல்கிறது இந்த கருத்தை வந்து சொல்கிறாரு. சமத்துவத்தில் மலரக்கூடிய அமைதி, நீதியில் மலரக்கூடிய அமைதி, அன்பில் மலரக்கூடிய அமைதி. அது வந்து நமக்கு பவுலடிகளார் அழகாக சொல்லியிருக்கிறாரு, அன்பில் மலரக்கூடிய அமைதியை பற்றி. சரி,
இப்போ நமக்கு என்ன அப்படின்னு சொன்னால், திருத்தந்தை லியோ சமீபத்தில் அழகாக ஒரு கருத்தை சொல்லியிருந்தாங்க. இதயங்கள் அன்புமயமானால் உலகில் அமைதி நிலைக்கும் அப்படின்றார். இதயங்கள் அன்புமயமானால், ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா எசாயா 11:6 முதல் 9 வரை உள்ள வசனங்களை நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால் அழகான ஒரு பகுதி இருக்கிறது. ஒரு உவமை, சரியா? ஆண்டவரின் காலத்தில், ஆண்டவரின் ஊழியர் பற்றிய அந்த அவருடைய காலத்தில் உலகம் எப்படி இருக்கும் அப்படின்னா, சிங்கம் என்ன செய்யும்? கன்றுக்குட்டியோடு படுத்து தூங்கும். சிங்கத்தினுடைய இயல்பு என்ன? சிங்கத்தினுடைய இயல்பு என்ன? கன்றை வேட்டையாடி சாப்பிட்றது, அப்படிதானா? ஆனால் ஆண்டவரின் நாளில் இந்த சிங்கம் எதோட படுத்திருக்குமா? கன்று குட்டியோட. சின்ன பிள்ளைகள் பாம்பினுடைய வலைகளில் என்ன செய்யுமா? கைவிட்டு விளையாடுமா அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் சொல்லக்கூடியதான் பஞ்சு. என்ன சொல்றாரு? ஏனெனில் என் திருமலை முழுவதிலும் தீங்கு நினைப்பார் யாரும் இல்லை, கேடு விளைவிப்பார் யாரும் இல்லை. புரிஞ்சதில்ல? எப்போ அது வருது? ஏன் அப்படி நடக்குதுன்னா, அடுத்திருக்கக்கூடியவனுக்கு கேடு செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழல் இருக்குது இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு சூழல் தான் உண்மையான அமைதியை என்ன செய்யும்? கொண்டு வரும். அப்போ என்ன செய்வான்? இயல்பிலேயே தீங்கு செய்யக்கூடிய அந்த சிங்கம் கூட என்ன செய்யாது? தீங்கு செய்யாது, சக மனிதனுக்கு தீங்கு செய்யாது அப்படின்னு. அது அசிசியாருடைய அந்த எண்ணங்களை பார்க்கக்கூடிய நேரத்தில் அழகாக சொல்றாரு, சரியா? இன்னொரு கருத்தை அசிசியார் சொல்றது என்ன அப்படின்னா, படைப்பினுடைய தொடக்கத்துக்கு அவர் போயிடுவார். இயற்கையோடு மனிதர்கள் சேர்ந்து இருக்கக்கூடிய நேரத்தில் என்ன இருக்கும்? அமைதி இருக்கும். அவர் யாரை சொல்றாரு? ஆதாம் ஏவாளை சொல்றாரு. ஆதாம் ஏவாள் எங்கே இருக்கிறாங்க? சிங்காரவனத்தில் இருக்கிறாங்க. எல்லாத்துலேயும் கடவுளோடு சேர்ந்து வாக்கிங் போகிறாங்க இல்லையா? பேசுகிறாங்க. சாலை ஒவ்வொரு நாளும் சாயங்காலம் ஆண்டவரோட வாக்கிங் போய் பேசுகிறாங்க, ஜாலியாக இருக்கிறாங்க, எல்லாமே நல்லா இருக்குது. சிங்காரவனத்தில் இருக்கிறாங்க, கடவுளோடு இருக்கிறார்கள். சிக்கல் வருது, அப்படி தானே? அதிகாரம். மனிதர்களுக்கு எப்போதுமே பிரச்சனை அதிகாரம் தானே. தொடக்க மனுஷனுக்கே அதானே பிரச்சனை. மனுஷனாக இருக்க மனுஷனுக்கு என்ன செய்யலை? ஆசை இல்லை. அவர் யாராக மாற ஆசைப்பட்டான்? கடவுளாக மாற ஆசைப்பட்டான். இவ்வளவு அதிகாரம் வச்சிருக்கிறாரே, சொன்ன உடனே நடக்குது, பேசின உடனே படைப்புகள் எல்லாம் வருது. அப்போ அவரை போல நாம மாறிட்டா இல்லையா? உடனே என்ன செய்யறான்? சரி, உண்ணக்கூடாது என்று விளக்கப்பட்ட இதில் ஒரு தர்க்கம் வருகிறது இல்லையா? இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, சாப்பாடே இல்லாத இடத்துல ஒரே ஒரு மரத்தில் மட்டும்தான் சாப்பாடு இருக்குது. அந்த மரத்து சாப்பாடை நீ சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னால் அது சரியா தப்பா? சரியா தப்பா? தவறு, அப்படிதானா? ஒரே ஒரு மரத்தில் உள்ள கனிதர், வேற எதுவுமே கிடையாது, சாப்பிட்றதுக்கு ஒன்றுமே கிடையாது. சாப்பிட்றதுக்கு எதுவுமே கொடுக்காம ஒரே ஒரு மரத்தில் மட்டும்தான் சாப்பாடு இருக்குது, அதை நீ சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொன்னால் அது தவறு. ஆனால் சுற்றி சாப்பாடு இருக்குது, அப்படிதானா? பசி போக்குவதற்கு 1000 வாய்ப்புகள் இருக்கிறது, 1000 மரங்களுடைய கனிகள் இருக்கின்றன, கிழங்குகள் இருக்கின்றன. ஆனால் கடவுள் என்ன சொல்றாரு? அதெல்லாம் நீ சாப்பிட்டுக்க. எதை சாப்பிடக்கூடாது? அந்த ஒன்றை மட்டும் சாப்பிடக்கூடாது. ஆனால் அந்த ஒன்றின் மீது தான் என்ன செய்கிறது? மனிதனுக்கு நாட்டம் போகிறது, சாப்பிடுகிறான். அதன் பிறகு இயற்கையிலிருந்து என்ன செய்கிறான்? துரத்தப்படுகிறான். அப்போ மனிதர்கள், அதை சொல்கிறோம்ல, இந்த உலகத்தில் மனிதர்களுடைய ஆசைகளுக்கு இடம் உண்டு, பேராசைகளுக்கு இடமில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால பேராசை கொள்ளுகின்றான். கடவுளை போல மாற வேண்டும் என்பது ஆசையா பேராசையா? பேராசை கொள்ளுகின்றான். எங்கே வர்றான்? கீழே வர்றான். அப்போ இயற்கையோடு அசிசியார் சொல்லுகிறார், இயற்கையோடு இணைந்திருக்கக்கூடிய நேரத்திலே அமைதி உண்டு. இன்றைக்கு உலகத்தில் சண்டை நடக்கல. இந்த சண்டைக்கு பின்னணி என்னன்னு நினைக்கிறீங்க? இந்த சண்டைக்கு பின்னாடி இருக்கக்கூடியது என்ன? வியாபாரம், வணிகம், சரியா? முன்னாடி சமயம் எல்லாம் இருந்தது, இப்போ எல்லாம் அப்படி கிடையாது. முன்னாடியெல்லாம் இந்தியாவில் ஒருவேளை கிறிஸ்தவர்கள் தாக்கப்பட்டால் ஐரோப்பிய நாடுகள் எல்லாம் என்ன செய்வாங்க? அவர்களுடைய பாராளுமன்றத்தில் தீர்மானம் கண்டன தீர்மானம் நிறைவேற்றுவார்கள், சரியா? இன்றைக்கு யாரும் அப்படி நிறைவேற்றதில்லை. ஏன் நிறைவேற்றதில்லை? இந்தியாவில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களை விட இந்திய சந்தை அவர்களுக்கு என்னது முக்கியம்? வணிகம், வியாபாரம். எதை பேஸ் பண்ண வணிகம், வியாபாரம்? எண்ணெய், அப்படிதானா? எண்ணெயை மையப்படுத்திய வணிகம். எண்ணெய் எது?
இயற்கையிலிருந்து கிடைக்கக்கூடிய ஒரு பொருள். அதை அளவுக்கு அதிகமாக எடுப்பதற்கான சுதந்திரம் வேண்டும். வெனிசுவேலா இல்லையா, வெனிசுவேலா அதிபரை அமெரிக்காக்காரன் என்ன செய்தான், போய் கைது பண்ணி கொண்டு வந்தான். எதுக்கு? அங்கே உள்ள எண்ணெய் வயல்கள் முழுவதும் அது சொல்கிறாங்க, நாங்கள் அப்படி பண்ணியிருக்கிறோம், வெனிசுவேலா பண்ண போல் ஈரானில் பண்ணுவோம். ஈரானில் என்ன செய்ய முடியலை, பண்ண முடியலை. இயற்கை வளங்களை அபகரிப்பதற்கான முயற்சி. வாஸ்கோடகாமா இந்தியாவுக்கு வந்தார். வாஸ்கோடகாமா தானே இல்லை, இந்தியாவுக்கு வந்தவர். ஆமாம், வாஸ்கோடகாமா. கொலம்பஸ் தான் அங்கே போனவர், அமெரிக்காவுக்கு போனவர் இல்லை. கொலம்பஸ் அமெரிக்காவுக்கு போனதாக இருக்கட்டும், வாஸ்கோடகாமா இந்தியாவுக்கு வந்ததாக இருக்கட்டும், எதுக்காக வந்தாங்க? அவ்வளோதான், இயற்கை வளங்களை அள்ளிட்டு போகிறதுக்கு. அப்படி தானே, இயற்கை வளங்களை அள்ளிட்டு போகிறதுக்கு. அப்போ அதனால் இந்த இயற்கை வளங்களை மையப்படுத்தி தான் இன்றைக்கு வணிகம் உலகம் இயங்கி கொண்டிருக்கிறது. வேகமாக நால்வழிச்சாலை நடக்குது. அப்படி தானே, நால்வழிச்சாலை பணிகள் வேகமாக நடக்கிறது. ஏன் வேகமாக நடக்குது தெரியுமா? ரொம்ப நாளாச்சு தொடங்கி, அதனால். அப்படியா? இல்லை, மாநில சாலையில் இன்னொரு மாநிலத்துக்கு என்ன எடுத்துகிட்டு போக முடியாது, கனிம வளங்களை கொண்டு போக முடியாது. ஆனால் தேசிய நெடுஞ்சாலையில் என்ன செய்யலாம், கொண்டு போகலாம். கடந்த ஆண்டு வரை நம்ம ரோடு, நாகர்கோயில் திருவனந்தபுரம் ரோடு என்ன ரோடாக இருந்தது? தேசிய நெடுஞ்சாலையாக இருந்தது. இந்த நால்வழிச்சாலை பணிகள் தொடங்கி அதுக்கு பிறகு ஒரு கட்டத்தில் என்ன செய்கிறாப்புல, அது என்ன ஹைவேயாக மாறுது? ஸ்டேட் ஹைவேயாக மாறுது, மாநில நெடுஞ்சாலையாக மாறுகிறது. மாநில நெடுஞ்சாலை வழி கொண்டு போகிறதுக்கு தடை இருக்கிறது அப்படின்னு சொல்கிறத கோர்ட்டம் ஒத்துக்குது. அதனால் இப்போ என்ன நடக்குது? மிக வேகமாக நடக்கிறது. ஒரு பக்கமாவது வண்டி திருவனந்தபுரத்துக்கு போயிருமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறார்கள். சரியா? எல்லாமே என்னதான்? வியாபாரம், வணிகம், இயற்கை வளங்கள். அப்போ என்ன சொல்கிறார் அப்படின்னா, இயற்கையோடு இணைந்து இயற்கையை அன்பு செய்து மனிதர்கள் வாழக்கூடிய நேரத்தில் அங்கே என்ன கிடைக்கும்? அமைதி கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு அமைதி தான் வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். நிறைவு பகுதிக்கு வந்துடலான்னு நினைக்கிறேன் நான். நேரமாயிற்று. சரி, நாம் சொன்னதில் முக்கியமாக நம்ம கடைசியாக சொல்லக்கூடியது தான் 2 காரியங்கள். ஒன்று, தீங்கிழைக்காத மனிதர்கள் இருக்கக்கூடிய இடத்துல என்ன இருக்கும்? அமைதி இருக்கும். தீங்கு இழைக்காமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் மனிதர்களுடைய இதயம் முழுவதும் என்ன இருக்க வேண்டும்? அன்பு இருக்க வேண்டும். மனிதர்களுடைய இதயம் முழுவதும் அன்பு இருக்கின்றது என்று சொன்னால் அங்கே கண்டிப்பாக என்ன இருக்கும்? நீதி இருக்கும், உண்மை இருக்கும். நீதியும் உண்மையும் இருக்கக்கூடிய இடத்தில் கண்டிப்பாக என்ன இருக்கும்? அமைதி இருக்கும். அப்போ அமைதி இல்லை என்று சொன்னால் அதுக்கு பின்னால் என்ன இல்லைன்னு அர்த்தம்? நீதி இல்லை, உண்மை இல்லை என்று அர்த்தம். சரியா? அதனால் பிரான்சிஸ் அசிசியார் அழகாக நமக்கு ஒரு படிப்பினை சொல்லி தந்திருக்கிறார். இந்த அமைதியை ஏற்படுத்துவது எப்படி? மிரட்டுறதுனால அல்ல, அதிகாரத்தினால் அல்ல, அதிகாரத்தை கையில் வைத்து கொண்டிருப்ப அப்படி அல்ல. அன்பின் வழியாக அமைதி. உலகை நேசியுங்கள், படைப்பை நேசியுங்கள், மனிதர்களை நேசியுங்கள், எதிரிகளை நேசியுங்கள். உலகில் என்ன கிடைக்கும்? அமைதி கிடைக்கும். உரையாடுங்கள், புரிந்து கொள்ளுங்கள், செவி கொடுங்கள், எதிரியினுடைய நியாயத்துக்கும் ஒரு இடம் கொடுங்கள். அப்படி நீங்கள் இடம் கொடுக்கக்கூடிய நேரத்திலே உலகில் அமைதி பிறக்கும். அப்படியானால் நம்முடைய அணுகுமுறைகள் எல்லாம் எப்படி இருக்குன்னு நம்ம கேட்டு பார்ப்போம். நம்மை நாம் கேட்டு பார்ப்போம். எப்படிப்பட்ட அமைதிக்கான அணுகுமுறைகளை கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் கேட்டு பார்ப்போம். அமைதி ஏற்படுத்துவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுவர். அன்பியம் கடவுளின் மக்களால் ஆன ஒரு அமைப்பாக இருக்க வேண்டும். அப்படி என்றால் அந்த அமைதியற்ற சூழல் வரக்கூடிய நேரத்திலே அமைதி ஏற்படுத்தக்கூடிய ஒரு கருவியாக எது இருக்க வேண்டும்? அன்பியம் இருக்க வேண்டும். வெறுமனே ஆண்டவரே என்னை அமைதியின் கருவியாக மாற்றும் என்பது ஒரு தனி ஜெபம், அப்படிதானா? என்னை மட்டுமல்ல, என்னுடைய அன்பியத்தை அமைதியின் கருவியாக மாற்றும். என்னுடைய பங்கு அருட்பணி பேரவையை அமைதியின் கருவியாக மாற்றும். என்னுடைய நாட்டில் இருக்கக்கூடிய இந்த அமைப்பை, சட்டமன்றத்தை அமைதியின் கருவியாக மாற்றும். பாராளுமன்றத்தை அமைதியின் கருவியாக மாற்றும். இப்படி எல்லாம் அமைதியின் கருவியாக இருக்கக்கூடிய நேரத்திலே எல்லாமே கடவுளின் மக்களாக, கடவுளின் ஆசி பெற்ற அமைப்புகளாக மாறும். அப்படி கடவுளின் ஆசி பெற்ற அமைப்பாக
நம்முடைய அன்பியங்கள் மாறட்டும். அன்பின் வழி, நீதியின் வழி உலகில் அமைதியை ஏற்படுத்த முயற்சிப்போம். அசிசியாருடைய ஆசீர் நம்ம எல்லோருக்கும் நிறைவாக கிடைக்கட்டும். நன்றி.